திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், இங்க காங்கிரஸ் கொள்ளையடிக்கும், வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை சத்தீஸ்கர்ல பிரதமர் மோடி முன்வைக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன? அதுக்கு முன்னாடி சகோதரர் பாக்கி ஒரு கருத்து சொன்னார். ராஜஸ்தான்ல என்ன பேசினா கிடைக்கும், குஜராத்தில் என்ன பேசினா கிடைக்கும், மேற்கு வங்கத்தில் என்ன பேசினா கிடைக்கும், தமிழ்நாட்டில் என்ன பேசினா கிடைக்கும்னா நம்ம என்ன சினிமாவா எடுக்கிறோம்? மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கதை பரப்புரை வியூகம். ஒரு நிமிஷம் இல்ல, நான் முடிச்சிடுறேன். என்னை முழுசா பேச விட்டுருங்க. உங்களை பேச விடுறேன். முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதியா போறாரு. ஒரு 3-4 தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பரப்புரை கூட்டம் நடக்குது. அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, அந்த மாவட்டத்துக்கு என்ன நலத்திட்டங்கள் அப்படிங்கறத போக்கஸ் பண்ணி தானே பேசுறாரு. அதுதானே பேசுறாரு. கரெக்டா வந்தீங்க, சரியா வந்தீங்க. என்ன வந்தீங்க? மாநிலத்தில் போய் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சேர்த்து மாநில முதல்வர் பேசும்போது மாநிலத்துக்கு என்ன செய்வோம், இந்தியாவுக்கு என்ன செய்வோம், அப்புறம் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு என்ன செய்வோம். கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்தியாவுக்குன்னு என்ன பேசினாரு பிரதமர்? ஒண்ணும் பேசல. அவர் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல இந்துவை ஏத்தி விட்டா ஓட்டு கிடைக்கும், அங்க இந்துக்களை ஏத்தி விடுறது. காஷ்மீருக்கு போனா முஸ்லீமை ஏத்தி விட்டா கிடைக்கும், அங்க முஸ்லீமை ஏத்தி விடுறது. இதுவா ஒரு பிரதமர் கழகு? இதுவா ஒரு கட்சி தலைவர்? இதா ஒரு இந்திய தலைவர்? இது என்னங்க நியாயம்? ஒரு பரப்புரை வியூகம்ங்கிறது என்ன? ஒரு பரப்புரை என்ன? பரப்புரை வியூகம் அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் தங்களுடைய பரப்புரை வியூகத்தை அமைக்கிறாங்க. அந்த நான் சொல்றது, ஒரு தேர்தல்ல ஒரு பிரதமர் கேண்டிடேட் எதிர்பார்க்கப்படுகிற 10 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட பிரதமர் சொல்லும் போது இந்தியாவை நான் இப்படி முன்னேற்றுவேன், அதில் குறிப்பாக ராஜஸ்தானுக்கு நான் இப்படி செய்வேன், ஜம்மு காஷ்மீருக்கு நான் இப்படி செய்வேன், அது நியாயம். ஆனா அங்க யார் இருக்கா? இங்க இருக்கிறவனை எப்படி தூண்டி விடுறது, எப்படி சண்டை போட வைக்கிறது, சண்டை போட்டு எப்படி லாபத்தை எதிர்பார்க்கிறதுனா இது 4th ரேட் அரசியல் இல்லையான்னு கேட்கிறேன். அதான் ஒரு தவறுங்கிறேன் நான். இப்போ ஏற்கனவே சொத்தை ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு வாதம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சாம் பிட்ரோடோ பேசியதை வைத்து பிரதமர் சொல்கிறார், நீங்கள் வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் காங்கிரஸ் கொள்ளையடிக்கும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். அதுல உண்மை இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அவர் பேசுறதுல உண்மை இல்லை, பொய்ய பேசுறதுக்கு எல்லையும் இல்லை. அதத்தான் சாம் பிட்ரோடோ சொன்ன கருத்து தானே அது. சாம் பிட்ரோடோ மிக தெளிவா சொல்றாரு. சார், முதல்ல என்னன்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்ன? சும்மா எல்லார்கிட்ட இருந்து சொத்து எடுக்கிறது இல்ல சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வைங்களேன், பெர் ஆனம் அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சராசரி வருமானம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் யாராவது சம்பாதித்தால் அந்த சொத்துல 55% அரசாங்கத்துக்கு, மீதி அவன் பிள்ளைகளுக்கு. இது என்னன்னா, அளவுக்கு மீறி பணம் ஒரு இடத்தில் குவியக்கூடாது என்பதற்கான சட்டம். இதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் சொன்னதுல பிட்ரோடா மிக தெளிவா சொல்றாரு, ஒரு மினிமம் சேலரி உள்ளவன் 100 ஆண்டுகளில் 1000 மாதங்களில் சம்பாதிக்கிற அளவிற்கான ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கலாம். அதுக்கு மேல சம்பாதிச்சிருந்தா அது ஏழைகளை சுரண்டியது. எனவே அது அரசாங்கத்தின் மூலம் ஏழைகளுக்கு போகணும். இல்ல சாம் பிட்ரோடோ ஒரே ஒரு துணை கேள்விதான். சாம் பிட்ரோடோ சொன்னதை ஒரு நிமிஷம், சாம் பிட்ரோடோ சொன்னதை அது இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஜனநாயக நாட்டில் அவர் கருத்துரிமை இருக்கு, அவர் சொல்லலாம்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டார். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பெரும்பணக்காரர்களினுடைய 16 லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் மீட்டெடுத்து நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, 16 லட்சம் கோடி மக்கள் பணத்தை எடுத்து நீங்க பணக்காரன்ட்ட கொடுத்திருக்கீங்க, நாங்க பணக்காரன் இருந்து எடுத்து மக்கள்கிட்ட கொடுப்போம். இதுல எது நியாயம்? நாட்டு மக்கள்கிட்ட கேட்பேன். இது சொந்த அதானிக்கோ அம்பானிக்கோ சொந்த பணம் கிடையாது. 16 லட்சம் கோடி இந்திய மக்கள் பணத்தை எடுத்து அம்பானி அதானி வரிசையா கொடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 16 லட்சம் கோடியை எங்கள் மக்கள் பணத்தை எடுத்து நீங்க கொடுத்துருக்கீங்களே, உங்க நண்பர்கள் 4 பேரு, இவங்கிட்ட இருந்து இந்த 16 லட்சம் கோடியை எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்க. தாற்பயம் என்ன சார்? இன்ஹெரிட்டன்ஸ் $100 மில்லியன் சொத்து வைத்திருந்தால் அதுல $55 மில்லியன் அரசாங்கத்துக்கு வந்துரும். மீதி இருக்கக்கூடிய 45% தான் அவர்களுடைய வாரிசுகளுக்கு போகும். அப்படின்னா நீங்க பெரும்பணக்காரர்களுடைய சொத்தை எடுத்து நீங்க நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீங்கன்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னுடைய இன்னொரு வடிவம் தான். அத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்டு
பிளட்டர்னு சொல்றாங்க. அதாவது எங்க பிரச்சனை வருதுன்னா நீங்க நல்லா பாருங்க, $100 மில்லியன் அமெரிக்காவில் வச்சிருக்கிற ஸ்லாப், ரைட்? $100 மில்லியன் இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு சொத்து? ஒரு தனி மனிதன் வந்து சார், இங்க ஒரு தனி மனிதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 80 கோடி மக்களால 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியல. ஆனால் அதே இந்தியாவில் 1 லட்சம் கோடி ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா இந்த சொத்து இந்த 80 கோடி மக்களை வந்து வஞ்சித்ததா இல்லையா? அப்ப அந்த 1 லட்சம் கோடியில இருந்து அவன் பிள்ளைகளுக்கு என்ன உண்டோ அதை கொடுத்து விட்டு மீதியை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்ங்கிற அந்த தவறு, அது வந்து சரிதானங்கிற நியாயமா இல்லையா? அவர் அதுல இன்னொன்னு சொல்றாரு, சாம் பிட்ரோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஏங்க ஒரு மனிதன் அவன்கிட்ட வேலை பார்க்கிற பியூனு, அவன்கிட்ட வேலை பார்க்கிற அசிஸ்டன்ட், அவன்கிட்ட வேலை பார்க்கிற தொழிலாளிகளுக்கு ஒழுங்கான சம்பளத்தை கொடுத்திருந்தா அவனால டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா சம்பாதிக்க முடியாது. அப்ப அவன் டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா சம்பாதிக்கிறான் என்றால் he exploited his employees. So அவனுடைய காலத்திற்கு பிறகு அவன் சுரண்டிய இந்த சொத்து ஏழை மக்களுக்கு போக வேண்டும். சரியா இல்லையா? சரி, ஓகே.